கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றிப்பா. பேசுங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. பலவிதமான ஒரு கவலையோடு இந்த செய்தியை கேட்க இருக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் தீர்த்து கொடுங்க. பாவங்களை மன்னிக்க வேண்டும்ப்பா. சித்தமான காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும். சித்தமில்லாத காரியத்தில் தலையிடக்கூடாது ஏசப்பா. நீர் இவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நன்றிப்பா. உம்முடைய கருத்திலே கொடுக்குறேன். எங்கள் மேல் இரக்கமாயிரு சுவாமி. சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகட்டும். உம்முடைய கிருபை தாங்கட்டும்ப்பா. நன்றிப்பா. நேர்மையான வழியில் வழி நடத்துங்கப்பா. நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. நன்றிப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளே தேவன் உங்களை சந்திக்கும்படியான எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். அடையாளம் போடு, நெற்றியிலே அடையாளம் போடு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் எசேக்கியேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. காதுகள் கேட்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. எசேக்கியேல் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் காதுகள் கேட்க சத்தமாக விசாரிப்பு சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்து கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே தான் இருக்கார். அவர் காது கேட்க என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கரிக்கக்கூடிய ஆயுதங்களோடு வர வேண்டும் அப்படின்ட்டு சத்தம் கேட்குது. இப்போ 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போது 6 பேர் வராங்க, 6 புருஷர் வராங்க, வெட்டுகிற ஆயுதங்களோடு தங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு வடக்கே இருந்து பார்த்த உயர்ந்த வாசலில் வழியிலிருந்து வந்தாங்க. அவங்க சணல் நூல் அங்கி தரித்து இருந்தாங்க. தங்களுடைய அறையிலே அந்த கணக்கு எழுதுகிற மை கூடோட அவங்க இருந்தாங்க. அவங்க உள்ளே பிரவேசித்து பலிபீட தண்டையிலே அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கீகரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்புகிறது. வாசற்படியில் தான் ஆரம்பம். 4ல் கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு. நீ உருவ எங்கேயும் போ. ஒரு தூதனை கூப்பிடுறார். நீ என்ன செய்யணும், இந்த எருசலேம் எல்லா இடத்துக்குள்ளே நீ போ. அங்கே போய் சகல அருவருப்புகளையும் பார். என்னெல்லாம் நடக்குது இந்த உலகத்தில், மக்கள் என்னமா வாழ்கின்றார்கள். பாவம் புண்ணியத்துக்கு பயம் இல்லை, புண்ணியம் செய்யணும்னு இல்லை, பாவம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். பலவிதமான விக்கிரகங்களிலே வீழ்ந்து கிடக்கின்றார்கள், வேசித்தனத்திலே கிடக்கின்றார்கள், திருடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், பாவத்திலே மக்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக ஒரு ஜனக்கூட்டம் அழுது கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்டவங்க நெற்றியில் நீ ஒரு அடையாளத்தை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தனியாக உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம். உங்கள் மேல் ஒரு அடையாளம் போடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் குழுவாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள். தேசத்துக்காக திருச்சபைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்கள் நெற்றியிலே கர்த்தர் அடையாளம் போடுகிறார். சங்கார தூதன் உங்கள் கிட்ட வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு அடையாளம் போட்டால் தான் யார் ஜெபிக்கிறா யார் ஜெபிக்கலைன்னு தெரியும். இப்போ தேசத்துக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுகிற ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது. அது நீங்களாக இருக்கலாம்ல, நீங்களாக இருக்கலாம். பின்பு அவர் சொல்கிறாரு, நான் வாசிக்கிறேன் 5வது வசனம், எசேக்கியேல் 9:5. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் 6 முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டு இருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் தனியாக தேசத்துக்காக, ஆலயத்துக்காக, திருச்சபையின் மக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற உலகத்துக்காக, இராணுவங்களுக்காக, வீரர்களுக்காக, அக்யூஸ்டுகளுக்காக, ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்காக, நோயில் கிடக்கிற மக்களுக்காக நீ ஜெபித்தால் உன் நெற்றியிலே ஒரு அடையாளம் போடப்படும். அப்படியே நான் ஜெபிக்காவிட்டால் உங்கள் நெற்றியில் இயேசு என்ற நாமத்தினுடைய அடையாளம் கிடையாது. அந்த அடையாளம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களை எல்லாம் நீ உருவ வெட்ட வேண்டும். மிதியோர்னு பார்க்காத. எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா?
6வது வசனம் 9:6, முதியோர்னு பார்க்காத, வாலிபர்னு பார்க்காத, கன்னிகைகள்னு பார்க்காத, குழந்தைன்னு பார்க்காத, ஸ்திரீன்னு பார்க்காத, எல்லாரையும் சங்கரித்து கொண்டு போடு. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் தொடாத. ஏன்னா அவன் அழுது ஜெபிக்கிறான், தேசத்துக்காக ஜெபிக்கிறான், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறான், திருச்சபைக்காக மன்றாடுகிறான், தன்னை ஒடுக்குகிறான், உபவாசிக்கிறான். அவன் நெற்றியில் அடையாளம் போடு. அவன் கிட்ட யாரும் போகக்கூடாது, அவன் ஜீவனை தப்ப விடு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அடையாளம் போடாத மற்றவங்களை வெட்டு என்றால் அது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஆலயத்தின் துவக்கத்திலே, மூப்பர்களிடத்திலே. ஆலயத்திலே மூப்பர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் ஊரில் கட்டளைக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஆலயத்தினுடைய காரியத்தை கவனிக்கக்கூடிய ஸ்பெஷலாக இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி அழாதவங்க உன் திருச்சபைக்காண்டி, உன் ஊருக்காண்டி, இந்த உலகத்துக்காண்டி, உங்கள் குடும்பத்துக்காண்டி நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்காமல் இருந்தா அங்கே சங்கார தூதனை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எங்கே துவக்கம்னா, மூப்பர்களிடத்திலே, தேவாலயத்திலே மூப்பர்கள் என்ற பெயரிலே இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 7வது வசனம், அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களில் கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்திலே போய் எல்லாரையும் வெட்டினார்கள். பிந்தி நடக்கிறத முந்தி சொல்லியிருக்கார் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல தேவன். மூப்பர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் என்று, நீங்கள் ஆலயத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிறவர்கள் என்று, உங்களுக்கு கொடுத்த இந்த மூப்பருங்கிற இந்த தகுதிக்காக, குவாலிஃபிகேஷனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நீ பலிபீடத்துக்கும் ஆலயத்தையும் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 38:7 பார்த்தீங்கன்னா, 38:7 சொல்ல, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலானதாயிரு. நீ மூப்பனாக இருக்கிறவங்க ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு யார் மூப்பனோ அவன் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவன் தன்னோடு கூடின தன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்துறதுக்கு கூட்டமைப்பு பரலோக ராஜ்யத்தின் ஆதரவில் இருக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். சுயம் என்னும் கூட்டமாக இருக்கக்கூடாது, தவறான கூட்டமைப்பு இருக்கக்கூடாது. மெஜாரிட்டியான கூட்டமைப்பு இருந்தாலும் அது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்ததாக இருக்க வேண்டும். அது தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். தேசத்துக்காக திரைப்பிலை நிற்கும்படிக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுகிற கூட்டமாய் இருக்க வேண்டும். அந்த கூட்டமைப்பு தான் ஆசீர்வதிக்கப்படும். அந்த கூட்ட அமைப்பிலே கர்த்தர் வெளிப்படுவார். இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தில் உள்ள மூப்பரிடத்திலே சங்காரத்துவன் கடந்து வரும்படிக்கு நீ அங்கே துவக்கம் உண்டாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கின்றார். ஒரு சின்ன சின்ன பாவத்துக்கு கூட அடி விழுது, காலி எதிரியுது, பொத்துன்னு டமார்னு விழுந்துருதாங்க. ஒரு பாவம் செய்துட்டேன், ஒரு குற்றம் செய்துட்டேன், உடனே ஆண்டவர் தண்டிச்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்குறோம், சாட்சி கேட்குறோம். இன்றைக்கி நமக்கு தேவன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் மூப்பர்களாக நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த உலகத்தில் எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நீ மூப்பனாக இருந்தால் நீ தேசத்துக்காக திரைப்பிலை நின்று அழுது ஜெபித்து உபவாசித்து தேவனுடைய அடையாளத்தை நெற்றியிலே போட்டு இருக்க வேண்டும். நெற்றியிலே அடையாளம் போட்டு இருக்க வேண்டும். ஏன்னா துவக்கமே மூப்பரிடத்துல தான் தொடங்குது, ஆலயத்தில் இருந்து தான் தொடங்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். போலீஸ்காரங்க ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சகோதரியை காட்டினாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல யாரெல்லாம் நிற்கான்னு பாருங்கள். இங்கே காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள்.
நாம் மற்றவங்களை நியாயம் தீர்க்கக்கூடியவங்களாக வேதம் சொல்லுகிறது, உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். 1 கொரிந்தியரில் 6:1, உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? 2, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? 3, தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதுக்கு சபையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை உங்களுக்கு நியமித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். ஏன் நீங்கள் பொறுத்துக்கிட்டது இல்லை? ஏன் நீங்கள் ஒத்துக்கிட்டது இல்லை? ஏன் நீங்கள் சகித்துக்கிடுகிறது இல்லை அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் உலகத்தை நியாய தீர்ப்பீர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாக இருந்தால் தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நீங்கள் இப்படி யுத்தம் பண்ணலாம்? உங்களுடைய ஆலயத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் வரலாம். காவல் என்று போட்ட போலீஸ் வேன் நம்ம ஆலயத்தின் வளாகத்தில் இருக்கலாமா? தேவனுடைய கூடாரங்களிலே காவல்துறை அதிகாரிகள் வரலாமா? மகிமையை நிறைந்த இடமாக இருக்க வேண்டிய இடத்துல காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடாது. அவர்கள் எதற்காக தங்களுடைய ஆயுதங்களை பிடித்திருக்கிறார்கள்? தீமை செய்கிறவனை அடிக்கும்படியாக, நொறுக்கும்படியாக அவங்க துப்பாக்கியோடு நிற்கிறார்கள். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் மற்றவர்களை ரட்சிப்புகளை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் தேவ தூதர்கள் வந்து நிற்பார்கள் நமக்கு உதவி செய்யும்படிக்கு. இன்னைக்கு நமக்கு உதவி செய்வதற்கு காவல்துறை அதிகாரிகளா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் வழக்காடக்கூடாது. சகித்து கொள்ளுகிறது இல்லையா? பொறுத்து கொள்ளுகிறது இல்லையா? பலிபீட தண்டையிலே கர்த்தருடைய மகிமை இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் பலிபீடத்தில் மட்டும் நினைக்காதீங்க, ஆலயத்தினுடைய வாசலில் இருக்குது. நம்ம வாசம் முதல் வசனத்தில் அந்த கேம்பஸில் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கும். உள்ளே வந்தாலே கிருபை தான். ஆனால் ஆயுதங்களை பிடித்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அங்கே வரலாமா? நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், பலிபீடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்களை கையை பிடித்து விலக்குவதற்கு காவல்துறை அதிகாரி அங்கே வரக்கூடாதுல்ல? தப்பு இல்லை. தேவன் ரொம்ப துக்கப்படுவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபு 4:1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதற்கு வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் மன விருப்பம், சுயம், நாங்கிறது, என்னுடைய அதிகாரம், நான் செய்வேன், நான் பேசுவேன். ஆனால் இயேசுவை பற்றி பார்க்கிறோம், அவர் மனது உருக்கமுடையவராக காணப்பட்டார். பேயை விரட்டும் போது அதிகாரமாக இருந்தார். சத்தியத்தை சொல்லும்போது அதிகாரமாக இருந்தார். பாவங்களை மன்னிக்கும் போது அதிகாரத்தோடு பாவங்களை மன்னித்தார். நொறுங்கொண்ட நெஞ்சங்கள் வரும்போது மனது உருகினார். இயேசுவையே நாம் பின்பற்ற வேண்டும். இயேசுவுக்கு தான் நாம் அடிமைகள். அவர்தான் ஒரு நாள் நம்மை நியாயம் தீர்ப்பார். அவருடைய ஆதரவாளர்கள் நம்ம. ஏசப்பா வசனத்துக்கு ஆதரவாளர்கள், இயேசுனுடைய வசனத்தின் பிரதிநிதிகள். ஒரு கட்சி இருந்தால் அதுக்கு எத்தனை வார்டில் எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க, எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க. அவங்க அந்த கொடியை அவங்க வண்டியில் வச்சுருக்காங்க, அவங்க அந்த கொடியை அந்த காரில் வச்சுருக்காங்க. அடுத்த கட்சிக்காரன் அவன் கிட்ட போவானா?
நம்மை பார்க்கும்போது இவர்கள் பரலோகத்தினுடைய ஆதரவாளர்கள் என்பதை நமக்கு தெரிய வேண்டும். நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள். எனக்கு ஆதரவு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள காவல்துறையிடம் அல்ல, வேறு எவரிடமும் அல்ல. என் தேவன், என் தேவன். அந்த கேட்டகரிக்கு நம்ம வர வேண்டும் அருமையானவர்களே. ஏன்னா சகித்து கொள்ளுகிறது இருக்க வேண்டும், பொறுத்து கொள்ளுகிறது இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும், பிறருக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் இந்த கொரிந்தியரில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதை எழுதியிருக்கிறது. இந்த வசனங்கள் யாக்கோப்புலையும் அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு வழக்கு இருந்துச்சுன்னா அந்த வழக்கை நீங்களே ஏன் தீர்த்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாக்கோப்பில் நான் வாசிக்கிறேன், 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதுக்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளில் இடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? அப்போ ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துகிறதுனால பிரச்சனை வருது. அதனால தான் நான் ரைட்டு மற்றவங்கெல்லாம் தப்புன்னு என்றைக்குமே இருக்கவே கூடாது. இந்த காலத்தில் ஒன்று பார்க்கவே முடியலை. என்ன அப்படின்னா, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமையே நான் பண்ணிட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் பண்ணியிருக்கக்கூடாது, நான் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன். சொல்லுவார் கிடையாதுங்க, சொல்லுவார் கிடையாது. நான் ரைட்டு. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துலலாம் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கோம், நிறையா சகோதரிமார்கள். அவங்களாம் எங்களுக்கு முன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிறைய சகோதரிகள். அவங்கெல்லாம் என்னமா ஒரு தாழ்மையாக இருப்பாங்க தெரியுமா? நான்லாம் அப்போ ரொம்ப சின்ன வயசில் நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். அவங்கெல்லாம் ரொம்ப படிக்கிற காலத்திலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்தவங்க. நம்ம பேசுகிறத பார்த்து அவங்க சொல்லுவாங்க, நீங்களாம் ஒரு தரிசனத்தோடு வாழ்கிறீங்களே, நான் இப்படி ஒரு தரிசனத்தோடு வாழலையே, நான் தரிசனத்தோடு வாழணுமே. நீங்கள் இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இப்போமே நீங்கள் ஒரு தரிசனத்தோடு இருக்கீங்களே, எனக்கு இப்படி தரிசனம் இல்லையே, லட்சியம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கணும், லட்சியத்தோடு வாழணுமே அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக தாழ்த்துவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, பண வசதி எல்லாமே இருக்குது. நானும் ஒரு பரம ஏழை, படிப்பும் கிடையாது, பணமும் கிடையாது. ஆனால் அவங்க அவ்வளோ ஜென்டிலாக இருப்பாங்க. பேசுகிறத பார்த்தீங்கன்னா தாழ்மையாக சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்களாம் லட்சியம் இல்லாமல் வாழ்கிறோமோ, தரிசனம் இல்லாமல் வாழ்கிறோமோ, இனிமேல் தரிசனத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு யோசிப்பேன், இந்த அக்கா எவ்வளோ ஜென்ரலாக இருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க, அவங்க கணவரும் நல்ல வேலையில் இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா படிக்காங்க, அழகாக இருக்காங்க, பெரிய வீடு வாசல் வசதியோடு இருக்காங்க, இவ்வளோ தாழ்மையாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்படி நாங்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் தங்களை தாழ்த்துகிறதே நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு நம்மகிட்டையும் குறைகள் இருக்குது, நம்மளும் பலவீனர் தான், நம்மளும் சில தெரியாமையோ அறிஞ்சோ செய்திருந்தோம், தெரிஞ்சிருந்தோம் செய்திருந்தோம், தெரியாமலும் செய்திருந்தோம், பிறகு மிஸ் பண்ணிட்டோம், கவலைப்படுறோமே, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாத ஆண்டவரே, ஞானத்தை தாங்க ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. சில பேர் நல்ல பரிசுத்தமான ஊழியக்காரங்க, அவங்களாம் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லாத நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நான் தவறு செய்துட்டு அதை ஒத்துக்கிடாதவங்களும் இருக்காங்க.
நேற்று எங்கள் சர்ச்சில் சர்வீஸ் நடந்து அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன். மன்னிங்கப்பா, இங்கே போகாதேன்னாரு, நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது மனசு கஷ்டமாயிட்டு. ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும், நான் பண்ணாமல் நான் தனியாக இன்னொரு இடத்துக்கு ஜெபிக்க வந்துட்டேன். ஆனால் மீட்டிங்கில் தான் நான் இருந்திருக்கணும். ஆனால் அன்றைக்கி நான் மீட்டிங்கில் இல்லை. அது எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு. அன்றைக்கி நம்மளை தேடி இருப்பாங்களே அந்த இடத்துல, நம்ம இங்கே தனியாக அப்படி வந்துட்டோமே ஜெபிக்குன்னு. நான் அங்கே இருக்கிறதா எனக்கு ஆர்டர். அது என்ன ஒரு மனசு கஷ்டம் தெரியுமா? 15 நாட்களாகி விட்டது. ஆண்டவரே இரக்கமாக இருங்க, மன்னிச்சிருங்கப்பா. நேற்று வெள்ளிக்கிழமை எங்கள் ஆலயத்தில் ஒரு சர்வீஸு நல்லாயிருக்கும், சண்டே சர்வீஸ் மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை சர்வீஸ் சாயங்காலம் 6 மணிக்கு தூத்துக்குடியில். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திருவிருந்து கொடுத்தாங்க, திருவிருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியாக கர்த்தர் பேசினார். அவர் பேசின பிறகு தான் அதிலேருந்து எழுந்திருக்கேன். என்ன சொன்னார் தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ அறிக்கை செய்துட்ட, இனிமேல் நான் உள்ள அந்த மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக இருப்பேன், இனிமேல் இருப்பேன்ப்பா, இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உடன்படிக்கை பண்ணினேன் ஆண்டவருடைய கிருபையினால். அப்போ தான் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். நீ மறைக்கலை, நீ மன்னிப்பு கேட்கிற, அதனால் உனக்கு இறக்கம் கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதை விட என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம் இந்த அடிமைக்கு. நீ பாவத்தை ஒத்துக்கிட்டல, நான் இருக்க சொன்ன மீட்டிங்கில் நீ இருக்கலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு. இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன், இனிமேல் நான் ஒழுங்காக அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரும் உடன்படிக்கை பண்ணேன். அப்போ சொல்லிட்டார், நீ அறிக்கை செய்துட்டல, உனக்கு இறக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமாயிட்டு. அப்புறம் சிலர் ஆலய ஆராதனை முடிஞ்சிட்டு 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் நல்ல டீச்சர்ஸ் தான். வந்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி விடுங்களேன் அப்படின்னாங்க. சரி, எனக்கு சந்தோஷமாயிட்டு. ஏன்னா என் பாவத்தை மன்னிச்சுட்டு எனக்கு இறக்கத்தை தந்திருக்காரு. இப்போ நான் அவர்களுக்காக மனதுருகி நான் ஜெபிக்க வேண்டும். சரின்னு சொல்லி நாங்கள் 2 டீச்சர்ஸும் உட்காந்து அவங்களோட நான் ஜெபம் பண்ணேன். மணி 9 ஆகிவிட்டது. வயிறே பசிக்கலை. எதுக்குன்னா இறக்கம் கிடச்சிட்டு, பார்த்தீங்களா, இறக்கம் கிடச்சிட்டு. எதுக்குன்னா நான் ஆண்டவர்கிட்ட வழக்காடலை, மனசட்டையும் வழக்காடலை. நான் அந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். பண்ணலை. மன்னிச்சுக்கோங்கப்பா, மன்னிச்சுக்கோங்க. ஏன் இப்படி நடக்கு, எதுக்கு அப்படி நடக்கு? நான் அப்படி இருந்திருக்கக்கூடாதுல்ல. நான் எவ்வளோ ஒரு அறிவில்லாத பிள்ளையாக இருந்திருக்கேன். சே, என்னையே எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. இனிமேலாம் இப்படி இருக்கக்கூடாதுப்பா. உங்கள் ஆர்டர் தான், உங்கள் கீழ்ப்படியணுப்பா உங்களுக்கு நான், உங்களுடைய கிருபையினால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இரக்கத்தை அவர் கொடுக்கிறார். அந்த இரக்கம் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வைக்குது, பாரப்பட வைக்குது. அவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க தோணுது. இதுதான். நான் காசு வாங்கலை, பணம் வாங்கலை, ஜெபித்து அனுப்புங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். 2 பேர் அல்லது 3 பேர் கூடி இருந்தாங்க. நான் வருவேன் என்று சொன்னார். அவர் வந்தார். அவங்க 2 பேர் அங்கே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு 9 மணி ஆகி எனக்கு வயிறு பசிக்கலை, இரவு. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தங்களும் சண்டைகளும் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. நம்ம வீட்டுக்கு காவல்துறை அதிகாரி வந்தால் அது 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 அசிங்கமா, இல்லை அது மரியாதையா, அது மதிப்பா? அது கேவலம் தானே. அப்போ ஆலயத்தில் அதிகாரிகள் வந்தால் அது அசிங்கம் தானே. தேவன் இருக்கிற இடத்துல காவல்துறை அதிகாரிகள் எப்படி வரலாம், எப்படி நம்ம சம்மதிக்கலாம்? அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று போட்டிருக்குது. தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கிற நீ உன்னை நியாயம் தீர்க்க ஒருவர் வரலாமா?
இப்போ உங்களுக்குள்ளேயே சண்டைகளும் யுத்தங்களும் வருகிறது. உங்கள் சுய இச்சையை நிறைவேற்றுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு எழுதியிருக்கு 1 கொரிந்தியரில் 6வது அதிகாரத்தில். நம்ம மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கவே கூடாது. ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருப்போம். தேவன் கிருபை தருவார். தேவன் கண்டிப்பாக கிருபை தருவார். ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கப்பா. இந்த உலகம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். உலகமெல்லாம் மாயை தான், இயேசு மட்டும் போதும். அந்த வாழ்க்கைக்குள்ளே வரணும். பாவங்களை நம்மை விட்டு விலக்க வேண்டும். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த குறைகளை மன்னிப்பார். நமக்கு பரலோக ராஜ்யத்தையும் தருவார். இந்த உலகத்தில் உள்ள உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கடனா சரி பண்ணிடுவார். தேவைகளா சந்தி பண்ணிடுவார். திருமணமாக நடக்கும். எல்லாம் தானாக கைகூடி வர தேவன் உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்லவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோப்பா. அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. இந்த நாளில் கர்த்தாவே, எங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் இச்சைகளும் மாமிச போராட்டங்களும் சுயம் என்னும் அரசாட்சியும் இல்லாதபடிக்கு நீர் எங்களை அரசாட்சி செய்து நீர் எங்களை ஆண்டு கொண்டு உடைய மிகுந்த கிருபையினாலே நாங்கள் யுத்தங்களும் சண்டைகளும் இச்சைகளும் இல்லாதவர்களாய் வேத வசனத்தின்படி வாழ்ந்து உம்மை சந்தோஷப்படுத்தி ஏசப்பா உங்கள் பிள்ளையாக ஜீவித்து உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த கிராஸ் டிவியும் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இயற்கை சூழ்நிலை சாதகமாக இருக்க உதவி செய்யுங்க. தேசத்தில் சேதமில்லாத மழையை கொடுங்க ஆண்டவர். யுத்தங்களும் சண்டைகளையும் ஓய பண்ணுங்க. தலைவர்களை ரட்சிங்கப்பா. ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்காரங்களை கண்மணியை போல காத்துக்கிடுங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் நினச்சிக்கோங்க. ஜெயில் கைதிகளை ரட்சிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா மிஷினரிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வாலிபர்களை ரட்சிங்கப்பா. படிக்கிற மக்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுத்து வெற்றி பெற கிருபை செய்யுங்க. நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. தீர்க்காயுசை கொடுங்க. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.